ஸ்ரீ கர்க சம்ஹிதை மதுரா காண்டத்தின் 17ஆம் அத்தியாயம். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எண்ணி தேவி ஸ்ரீ ராதையும் கோபியரும் கூறும் பரிதாபகரமான கூச்சல்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து இதை கேட்டதும் கோபிகை பெண்கள் மகிழ்ச்சியடைந்து விழிநீருடன் உத்தவரிடம் உரையாடினர். கோலோகத்தின் கோபியர்கள், உத்தவரே, தனது முன்னாள் அன்புக்குரியவர்களை கைவிட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு அந்நிய தேசத்திற்கு சென்றார். ஆனால் அங்கிருந்து அவர் யோக மாயை குறித்த ஒரு கடிதத்தை அனுப்பியுள்ளார். பற்றின்மையின் சக்தியை பாருங்கள் என்றனர். வாயில் காவலர்கள் கோபிகைகள் கூறினார்கள், நண்பர்களே, காணுங்கள், சந்திரன் சக்கரவாக பறவையை ஒருபோதும் நேசிப்பதில்லை, சூரியன் தாமரையை ஒருபோதும் நேசிப்பதில்லை, தாமரை மலர் வண்டுகளை ஒருபோதும் நேசிப்பதில்லை, மேகங்கள் சாதக பறவையை ஒருபோதும் நேசிப்பதில்லை, அதேபோல் ஷியாமசுந்தரரும் நம்மை ஒருபோதும் நேசிப்பதில்லை. அவரை ஒப்பனை செய்ய வைத்த கோபியர்கள் கூறினார்கள், நண்பர்களே, சக்கோர பறவை சந்திரனின் நண்பன், ஆனால் அது தொடர்ந்து நெருப்பு தீப்பொறிகளை கடிக்க விதிக்கப்பட்டுள்ளது. படைப்பாளர் ஒருவரின் வாழ்க்கையில் என்ன விதியை எழுதியிருக்கிறாரோ அது ஒருபோதும் குறைவதில்லை. ஷயோபகாரிகாவிற்கு சேவை செய்த கோபிகைகள் கூறினார்கள், வேட்டைக்காரனும் கூட ஒரு மான் மீது அம்பு எய்தவுடன் ஒருவர் பதட்டமடைந்து அதை உடனடியாக நினைவில் கொள்கிறார். ஆனால் ஒரு இதயமற்ற நபர் தனது அன்புக்குரியவர்களை ஒரு பார்வையால் காயப்படுத்திய பின்னர் அவர்களை நினைவில் கொள்வதில்லை. இது என்ன அதிசயம்! பிரிந்தவனுக்கு தான் பிரிவின் வலி தெரியும், வேறு யாராலும் அதை புரிந்து கொள்ள இயலாது. கை கால்களில் முள் சிக்கியவனுக்கு தான் அதன் வலி தெரியும், முன்பு அதை சிக்க வைத்திருந்தவனுக்கு தான் தெரியும். உடலில் முள் சிக்காதவனுக்கு எப்படி அதன் வலி தெரியும் என்றனர் கோபியர்கள். பிருந்தாவனத்தின் கோபியர்கள், தன்னலமற்ற மையல் நாயகனுக்கு மட்டுமே தன்னலமற்ற அன்பின் மகிழ்ச்சி தெரியும். ஒரு காரணத்திற்காகவோ அல்லது ஆசைக்காகவோ நேசிப்பவன் தன்னலமற்ற அன்பின் மகிழ்ச்சியை எப்படி அறிய முடியும்? புலன்கள் எப்போதாவது அன்பின் சாரத்தை அனுபவிக்க முடியுமா என்றனர். அவர்கள் கோவர்த்தனத்தில் வசிக்கும் கோபிகைகள் கூறினார்கள், கிழக்கிந்திய பெண்களை நேசித்தவர் இப்போது சைரந்திரியின் கூன்முதுகு நாயகனாக மாறிவிட்டார். மலைகள் மற்றும் காடுகளின் பெண்களுடன் அவருக்கு என்ன தொடர்பு? இது குறித்து மேலும் கூறுவது பயனற்றது. தோப்புக்களை உருவாக்கிய கோபிகைகள், ஐயகோ, போதையில் இருக்கும் தேனீக்களின் சத்தத்தால் நிரம்பிய மாதவி பந்தல்களின் கொத்துக்களுக்கு மத்தியில் நாம் எப்போதும் நம் பார்வையில் வைத்திருந்த ஒருவரின் கதையை கூற வேண்டும் என்றனர். தோட்டத்தில் வசிக்கும் கோபியர்கள் கூறினார்கள், குடிபோதையில் தேனீக்கள் நிறைந்த யமுனை நதிக்கரையில் உள்ள கதம்ப தோட்டத்தில் பிருந்தாவனத்தில் பலராம சுவாமி, மாடு மேய்ப்பவர்கள், குழந்தைகள் மற்றும் பசுக்களுடன் மெதுவாக சுற்றி திரியும் நந்தனின் மகிழ்ச்சியை நாங்கள் வணங்குகிறோம். யமுனை நதிக்கரையில் இருந்த கோபிகைகள் கூறினார்கள், வடமதுரையின் பெண்களைப் போல இன்று நமக்கும் எப்போது காலம் வரும்? பிரஜ பெண்களே, துக்கப்படாதீர்கள். யாரும் என்றென்றும் வெற்றி பெறவோ தோற்கடிக்கவோ இயலாது. படைப்பாளரின் இதயத்தில் ஒரு துளி கருணை கூட இல்லை. ஒரு குழந்தை பொம்மைகளை பிரிந்து இணைப்பது போல படைப்பாளர் அனைத்து உயிரினங்களையும் ஒன்றிணைத்து பிரிக்கிறார். கூன் முதுகுடன் இருந்தவர் இப்போது நேராகி சமமான கால்களை கொண்டுள்ளார். பணிப்பெண்ணாக இருந்தவர் உன்னதமானவராகிவிட்டார். அழகில்லாமல் இருந்தவர் அழகாகி பிரகாசித்துள்ளார். 4 தினங்களில் அவள் தனது வெற்றியின் பறையை அடிக்கத் தொடங்கினாள். பிரஜத்தின் கோபியர்கள் கூறினார்கள், யாருடையது மையலின் தோளில் எப்போதும் கை தங்குவதில்லை, எந்த காடும் எப்போதும் துளிர் விடுவதில்லை, யாரும் என்றென்றும் இளமையாக இருப்பதில்லை, தேவர்களின் அரசரான தேவேந்திரன் கூட என்றென்றும் ஆட்சி செய்வதில்லை. 4 தினங்களுக்கு யாராவது அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். தேவி லலிதையின் இளமை கால கோபியர்கள் மந்திரை என்ற பெயர் கொண்ட ஒரு பணி பெண் அயோத்தி மகாராணியுடன் இணைந்து கூட்டு சதி செய்து பகவான் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியின் முடிசூட்டு விழாவை தடுத்து அதில் சிக்கலை ஏற்படுத்தியவர் என்று கூறினர். அந்த கூன் முதுகு கொண்ட பெண் வடமதுரைக்கு வந்துவிட்டாள். கூன் முதுகு என்னவெல்லாம் செய்யாது.
விசாகத்தின் இளமை கால கோபிகைகள் நந்தனின் மகன் மாடுகளை மேய்க்க காட்டிற்கு சென்று இடையர்களுடன் திரும்பி வரும்போது தனது வருகையை நகர மக்களுக்கும் கிராம மக்களுக்கும் தனது புல்லாங்குழல் சத்தத்தால் தெரியப்படுத்தி தனது அசைவுகளால் ஒரு பைத்தியக்கார யானையின் நடையை பின்பற்றுவதை நாம் மறக்க இயலாது என்று கூறினர். மாயா இளைஞர்களின் கோபியர்கள் கூறினார்கள், சகோரின் தெருக்களில் நம் பல்லுவை பிடித்து திடீரென நம்மை தழுவி நமக்குள் நடக்கும் இழுபறியால் மகிழ்ச்சியையும் பயத்தையும் உணர வைக்கும் பகவான் ஸ்ரீஹரியை எப்போது நம் இல்லங்களுக்கு நாம் அழைத்து செல்வோம். 8 நண்பர்களும் உத்தவர் அந்த அழகான நந்தரின் மகனை கண்ட பிறகு எங்கள் விழிகள் இனி உலகத்தை காண்பதில்லை, அதை காணவும் விரும்பவில்லை. அந்த இளவரசர் நந்தரே மதுராபுரியில் வசிக்கிறார். சீக்கிரம் கூறுங்கள், இப்போது நமக்கு என்ன நிகழும் என்றனர். மையலின் வலியை அதிகரிக்கும் புல்லாங்குழலின் இனிமையான இசையை காட்டில் கேட்ட பின்னர் எங்கள் செவிகள் இனி உலகப் பாடல்களை கேட்க விரும்புவதில்லை. அவை காகங்களின் கல்வியைப் போல கசப்பாக ஒலிக்கின்றன என்று 16 நண்பர்கள் கூறினர். 32 நண்பர்கள் ஒரு நண்பனை அன்பினால் கட்டுப்படுத்தலாம், எதிரியை ஒழுக்கத்தால் கட்டுப்படுத்தலாம், பேராசை கொண்டவனை செல்வத்தால் கட்டுப்படுத்தலாம், ஒரு பிராமணனை மரியாதையுடன் கட்டுப்படுத்தலாம், ஒரு குருவை மீண்டும் மீண்டும் வணக்கங்களுடன் கட்டுப்படுத்தலாம், ஒரு மையல் நாயகனை அன்பால் கட்டுப்படுத்தலாம், ஆனால் பற்றற்ற ஒருவரை எப்படி கட்டுப்படுத்த இயலும் என்றனர். கேட்டல் வடிவில் கோபியர்கள் கூறினார்கள், ஜாக்கிரதை போன்றவை இந்த குணங்கள் அனைத்தும் பரவியுள்ள நிலைகளாக இருந்தாலும் அவற்றிற்கு அப்பாற்பட்டவை. மேலும் இந்த உலகத்திற்காக உண்மையில் காரணமற்றவை என்றாலும் இந்த குணங்கள் அனைத்தும் அவை ஈர்க்கப்பட்டு அந்தந்த பொருள்களை நோக்கி பாய்கின்றன. மேலும் நெருப்பிலிருந்து வரும் தீப்பொறிகள் மீண்டும் அதில் நுழையாதது போல மகத்தத்துவம், புலன்களின் சமூகம் மற்றும் புலன்களின் எஜமானர்களான கடவுள்களின் சமூகம் ஆகியவை பரம ஆன்மாவிற்குள் நுழைய இயலாது. முனிவர் போன்ற கோபியர்கள் கூறினார்கள், அமிர்தம் போன்ற மிகவும் அமைதியான தூய்மையான உயர்ந்த பூரண பிரம்மத்தில் நாங்கள் தஞ்சமடைகிறோம். இந்த முறை வலிமையானவர்களால் கூட அதன் ஆட்சியை பயன்படுத்த இயலாது, மாயையால் கூட அதை அடக்க இயலாது, வேதங்களால் கூட அதை தங்கள் கட்டளைக்கு உட்பட்டதாக மாற்ற இயலாது. தெய்வங்களின் வடிவிலான கோபியர்கள் கூறினார்கள், பரிபூரணத்தை விட மிகவும் பரிபூரணமான கடவுளின் அவதாரமான பகுதி, கலை, உந்துதல் மற்றும் சரியான இந்த உலகம் படைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு அழிக்கப்படுபவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நாங்கள் வணங்குகிறோம். யக்ஞ சீதையின் உருவத்தில் கோபியர்கள் கூறினார்கள், அவர் இருண்ட மற்றும் அழகான தோட்ட பெண்களுக்கான மலர், வசந்த மலர். தேவி ஸ்ரீ ராசமண்டலத்தின் அதிபதி, பிரஜமண்டலத்தின் அதிபதி மற்றும் அனைத்து பிரபஞ்சங்களின் பூமியின் பாதுகாவலர். தேவி ஸ்ரீ ராதையின் இதயத்தையும் கழுத்தையும் அலங்கரிக்கும் கழுத்தணி. ராம வைகுந்தத்தில் வசிக்கும் கோபியர்கள் கூறினார்கள், யார் கோபியர்களின் முழு கூட்டத்தையும் அலங்கரித்தவரும் பிருந்தாவனத்தையும் மலைகளின் அரசரான கோவர்த்தனத்தையும் தனது பாத தூசியால் அலங்கரித்தவரும் அனைத்து உலகங்களின் நலனுக்காக இந்த பூமியை அவதரித்தவருமான பகவான் ஸ்ரீ ஷியாம சுந்தரருக்கு எங்கள் மரியாதைக்குரிய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறோம். ஸ்வேத துவீபரின் நண்பர்கள் கூறினார்கள், ஒரு குழந்தை காளானை சிரமமின்றி எடுப்பது போலவும் யானை தனது தும்பிக்கையால் தாமரை மலரை சிரமமின்றி எடுப்பது போலவும் கருணையுள்ள ஸ்ரீ பிரஜநந்தனை நாம் ஒருபோதும் மறக்க மாட்டோம். அவர் விளையாடிக் கொண்டே ஒரு கையால் மலையை தூக்கி அற்புதமான அழகை பெற்றார். மேல்வானத்தில் வசிக்கும் கோபியர்கள் கூறினார்கள், எங்கள் இருண்ட விழிகள் உலகம் முழுவதையும் இருளாக காண்கின்றன. அவர்களால் இருமையை காண இயலாது. எனவே அவர்கள் எவ்வாறு யோக பயிற்சி செய்வார்கள்? உலகில் வாழ்ந்த கோபியர்கள் அன்பின் பிணைப்பு வலிமையானது, அது ஒருபோதும் உடையாது என்றார்கள். நாம் அதை வெட்ட இயலாது. பகவான் ஸ்ரீஹரியை தவிர வேறு யாராலும் அதை செய்ய இயலாது. கருடன் ஒரு பாம்பின் கயிற்றை அறுத்தது போல இந்த அன்பின் பிணைப்பை அறுத்து வடமதுரைக்கு சென்ற ஒரே நபர் அவர்தான். அஜிதபாதரை சார்ந்திருந்த கோபியர்கள் நாங்கள் இருவரும் என்றனர். விழிகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரையே நோக்கி இருக்கின்றன.
10 திசைகளிலும் ஓடிய பிறகும் அவர்களால் வேறு எங்கும் தங்க இயலாது. தாமரை மலரின் மீது மையல் கொண்ட தேனீ வேறு எந்த மலரையும் நாடுவதில்லை என்பது போல மிதிலையின் பெண்கள் கூறினார்கள், பணம் கொடுத்து உங்கள் உடலை பாதுகாக்கவும் உங்கள் உடலை பேணவும் உங்கள் மரியாதையை காப்பாற்றவும் நண்பரின் பணியை நிறைவேற்ற தேவைப்பட்டால் செல்வம், உடல் மற்றும் கௌரவம் ஆகிய 3ஐயும் தியாகம் செய்யுங்கள். கோசலை பகுதியில் வாழ்ந்த கோபியர்கள் கூறினார்கள், ஆன்மாவை தவிர வேறு யாருக்கும் பிரிவின் வலி தெரியாது, ஆனால் அதை வெளிப்படுத்த இயலாது. பேச்சு கூறுகிறது, ஆனால் அந்த வலியை அனுபவிப்பதில்லை. அம்புகளின் தாக்கத்தால் இதயம் துளைக்கப்பட்டாலும் அன்பானவரை பிரிந்ததன் வலியை யாரும் அனுபவிப்பதில்லை. அயோத்தியா பூமியின் கோபியர்கள் கூறினார்கள், முன்பு நீங்கள் என்னை ஏமாற்றினீர்கள், பின்னர் எனக்கு நம்பிக்கையும் எனது இருப்பிடமான வடமதுரையையும் கொடுத்தீர்கள், பின்னர் நம்பிக்கையின் திசையில் சென்று விட்டீர்களா? விதி அதற்கு மேலே நமக்காக எழுதப்பட்டுள்ளது. பற்றுதலிலிருந்து விடுபட்டவர்களின் உருவம் அல்லது மனம் விசித்திரமானது. புலிந்தி கோபிகை கூறினார், இது கடந்த காலத்தில் ஒரு விஷயம். தண்டக வனத்தில் மிகவும் வருத்தமடைந்த சூர்பனகை அவரை தனது கணவராக ஆக்கிக்கொள்ள அவரிடம் வந்தாள். ஆனால் அவர் சுமித்ரையின் மைந்தனை தூண்டிவிட்டு அவளை வலுக்கட்டாயமாக சிதைத்தார். இப்படிப்பட்ட ஒருவரிடம் நீங்கள் அனைவரும் எப்படி கருணையை எதிர்பார்க்க இயலும்? சுதல வாசினியான கோபியர்கள் கூறினார்கள், மன்னர் பலி சக்கரவர்த்தி அவர் ஒரு கடவுள் பக்தர், உண்மையானவர் மற்றும் தாராளமான கொடையாளர். ஆனால் அவரிடமிருந்து பரிசுகளையும் வழிபாட்டையும் பெற்றுக்கொண்டு கோபமடைந்து அவரை அடிமைப்படுத்தியவர். வாமனரின் வடிவத்தில் வந்த அந்த வஞ்சக பிரம்மச்சாரிக்கு லக்ஷ்மி தேவி அல்லது பிற பக்தர்கள் எவ்வாறு சேவை செய்கிறார்கள்? ஜலந்தாரி கோபியர் கூறினார்கள், கடந்த காலத்தில் அசுரர்கள் கயாதுவின் மகனான பிரகலாதன் என்ற சிறந்த பக்தன் மிகுந்த துன்பங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் அவன் நரசிம்ம வடிவத்தை எடுத்து கொண்டு அவனுக்கு உதவ வந்தான். ஐயோ, அவனின் இரக்கமின்மையின் உச்சம் தெளிவாக தெரிகிறது. பூமியில் உள்ள கோபியர்களே, மிகவும் மாயையானது. இப்படிப்பட்டவர்களின் குணாதிசயம் மிகவும் விசித்திரமானது. அது விவரிக்க இயலாதது. அவர்கள் வாக்கிலிருந்து ஒன்று வரலாம், ஆனால் அவர்களின் இதயம் வேறு மாதிரி சிந்திக்கும். அவர்கள் கடவுள்களால் கூட இப்படிப்பட்டவர்களை புரிந்து கொள்ள இயலாது. அப்படியானால் மனிதர்கள் அவர்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மதுரா காண்டத்தில் ஸ்ரீ பகுலாஸ்வ மன்னருக்கும் நாரத மாமுனிவருக்கும் இடையான உரையாடல் உருவான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை குறித்த கோபியர்களின் புலம்பல் என்ற தலைப்பு கொண்ட 17ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.